தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதத்தில் 2 நாட்கள் கிருத்திகை தினமாக வருகிறது. இதில் எந்த தினத்தை நாம் கிருத்திகை தினமாக கொண்டாடுறது என்ற ஒரு சந்தேகம் பக்தர்கள் மத்தியில் இருக்குது. இதற்கான பதிலை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் திருத்தணி முருகன் ஆலயத்திலும் இந்த ஆடி கிருத்திகையை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். முதலில் 27/2025 இந்த நாளில் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் ஆலயத்துடைய பஞ்சாங்க குறிப்பு. இதில் 20ஆம் தேதி கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை ஸ்ரீ ஜெயந்திநாத பெருமான் சிறப்பு அபிஷேகம், இரவு 108 திருவிளக்கு பூஜை, சுவாமி தங்க ரதத்தில் கிரி வீதி வலம் வருதல். அதாவது இன்றைய நாள் திருச்செந்தூரில் கார்த்திகை தீபத்தை விசேஷமாக கொண்டாடுறாங்க. இதற்கு அடுத்து இன்னொரு நாள் நம்ம சொல்லியிருக்கோம், 16/8/2025. அன்றைய நாளில் திருச்செந்தூரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நாளுக்கு முன்னாடியே ஆவணி திருவிழா கொடியேற்றம் நிகழ்கிறது. அதாவது 14/8/2025 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 16/8/2025 திருச்செந்தூரில் ஆடி கிருத்திகையை விமர்சையாக கொண்டாடுவது கிடையாது. சரி, வேற எந்த படை வீட்டில் ஆடி கிருத்திகையை சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தணி முருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது 2024 ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற தெப்ப திருவிழாவுடைய அழைப்புதலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பாருங்க, ஆடி அஸ்வினி, ஆடி பரணி, ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தை பின்பற்றி ஆடி கிருத்திகை நாள் கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு 16/8/2025 ஆடி கிருத்திகை விழா திருத்தணியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. திருத்தணி முருகன் ஆலயத்தில் 5 நாள் உற்சவ விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அஸ்வினி கிருத்திகை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி பரணி கிருத்திகை, ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகை கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 16 முதல் நாள் தெப்ப உற்சவம், ஆகஸ்ட் 17 2ஆம் நாள் தெப்ப உற்சவம், ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3ஆம் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பின்பற்றி ஆடி கிருத்திகையை கொண்டாடணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 27/2025 விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். அல்லது திருத்தணி முருகப்பெருமானை நீங்கள் விரும்பி வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா 16/8/2025 நன்னால ஆடி கிருத்திகையாக கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டாடலாம். ஆகஸ்ட் 16/2025 ஆடி கிருத்திகை எப்போ தொடங்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:28 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 17 காலை 6:48 மணிக்கு ஆடி கிருத்திகை நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். சந்தேகம் தீர்ந்துதான்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த நாளில் ஆடி கிருத்திகையை கொண்டாடுவீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.